ஓபிசி, எஸ்சி, எஸ்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் மத்திய அரசு அநீதி இழைப்பதாக மாநிலங்களவையில் திமுக எம்பி வில்சன் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய திமுக எம்பி வில்சன், 8 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன, தங்கம் விலை பன்மடங்கு உயர்ந்துவிட்டது. ஆனால் ஓபிசி கிரிமிலேயரை தீர்மானிப்பதற்கான வருமான உச்சவரம்பு ஆண்டுக்கு 8 லட்சம் என்கிற அளவிலேயே இருப்பதாக கூறினார். தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமானது இந்த உச்சவரம்பை உயர்த்திட பரிந்துரைத்த நிலையிலும் மத்திய அரசு அதனை ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். யுபிஎஸ்சி தேர்வுகள் மூலம் நடைபெறும் நியமனங்களிலும் கல்வி நிறுவனங்களிலும் வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை பெற முயற்சிக்கும் விண்ணப்பதாரர்கள் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உள்ளதாகவும் வில்சன் தெரிவித்துள்ளார். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்கள் பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் தருணத்திலேயே திறமை என்ற அளவுகோல் செயலிழந்து விடுவது போல தெரிவதாக கூறியுள்ள திமுக எம்பி வில்சன், 2014 முதல் ஒவ்வொரு விஷயத்திற்கும் கால நீட்டிப்பு செய்யப்படுவதை தவிர எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சமூகத்தின் நலன்களுக்காக எந்த ஒரு சட்டமும் இயற்றப்படவில்லை என்று மத்திய அரசு மீது குற்றம் சாட்டினார். இதுதான் சமூக நீதியா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். ஓபிசி கிரிமிலேயரை தீர்மானிப்பதற்கான வருமான உச்சவரம்பினை உயர்த்திடவும் கிரிமிலேயர் கணக்கீட்டில் உள்ள பாகுபாடான நடைமுறைகளை நீக்கவும் திமுக எம்பி வில்சன் வலியுறுத்தினார்.